ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஒரு சிம்பிளான கீரை குழம்பும் அதுக்கு வந்து ஒரு நல்ல சாலடு. அது வந்து நம்ம சாலட் வந்து எதுக்குன்னா, நம்ம யூஸ்வலாக சாலட் கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்டோம்னா அந்த வயிறு வந்து ஃபில் ஆன ஒரு ஃபீல் வரும். அதனால நமக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுப்போம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சாலட் பண்ணுவேன். மோஸ்ட்லி சாலட் ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அது வந்து மோஸ்ட்லி எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருக்காது. இன்னைக்கு நான் சாலடும் கீரை குழம்பு சாம்பார் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட லைக்ஸை எனக்கு கொடுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக பீனட்ஸ் வந்து நம்ம நைட்டில் நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த பீனட்ஸோட நம்ம அதை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலே நிறைய ப்ரோட்டீன் அதில் இருக்குது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்காக ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் சாப்பிட்டது போக பேலன்ஸ் இருந்தது. அந்த பீனட்ஸோடையே நான் வந்து ஸ்வீட் கார்ன், அப்புறமா கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு பொடி, உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு சாலட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து சாலட் வந்து நமக்கு கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்க கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ரைஸ் சாப்பிட்ற குவான்டிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லையா? சாலட் வந்து நமக்கு வயிறில் கொஞ்சம் நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதனால் அதை பண்ணியிருக்கேன். அடுத்து கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப்பு, சின்ன கப்பில் ஒரு 3/4 கப்பு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகா, புளி வந்து சின்னதாக கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடுகு, எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஆயிலில். கீரை வந்து அரைக்கீரை தான் நான் வந்து பொடியாக கட் பண்ணி, அதில் கொஞ்சம் முளைக்கீரையும் இருக்குது. நேற்று பண்ணதில் பேலன்ஸு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து இன்னைக்கு சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா, தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். ஏன்னா கீரை பருப்பு எல்லாமே வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால ரொம்ப காரமாக வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அந்த அளவுக்கு தான் நான் தக்காளிக்கு வேண்டிய அளவு மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக இருக்குது கீரை, நல்லா இருந்தது. அதனால் சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதில் வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு எப்பவும் போல் நம்ம பிளேட்டு வந்து சின்ன கேப் வச்சு கீரையை முடிக்கலாம். இப்போ இது வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். திருப்பி விட்டு இன்னொரு தடவை திருப்பி விட்டேன். திருப்பி விட்டதும் இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து கீரை பண்ணும்போது அது கூட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, அந்த மாதிரி சேனக்கிழங்கு, அந்த மாதிரி ஃப்ரை நல்லா தான் இருக்கும். பட்டு கொஞ்சம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லதாக சாப்பிட்லாம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நான் பண்ணுவேன், அந்த மாதிரி ஃப்ரைலாம். இப்போ அந்த புளி தண்ணியை விட்டுருக்கேன். விட்டு அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பத்தாது, நம்ம கொஞ்சம் தானே உப்பு போட்டோம். கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக குழம்புக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ அது புளி சாம்பார் பொடியோடு சேர்ந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரை ஐட்டம்ஸ் எதை. பட் ரெகுலராக வந்து கொஞ்சம் ஃப்ரை வந்து அவாய்ட் பண்ணால் நல்லது. ஆயில் சேர்த்துக்கலாம், நல்ல செக்கெண்ணெயாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சில டிப்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி சொல்லும் போது சில பேருக்கு போராக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் இப்போல்லாம் டிப்ஸு சொல்கிறேன். கொஞ்சமாக வந்து வெல்லம் போட்டிருக்கேன். எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதுன்னா போட்டுக்காதீங்க. அப்படியே கீரை சாம்பார் நல்லா தான் இருக்கும். பட் சின்ன பீஸ் வெல்லம் போடுவேன் நான், எனக்கு ஹேபிட் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாலட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நாங்கள் மொத்தமே இப்போ 3 பேர் தான் இருக்கோம் வீட்டில். அதுக்கேற்ற அளவு தான் நான் சாலட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதுதான் சமையல். கீரை சாம்பார், இந்த சாலடு, அப்புறம் கொஞ்சம் புளி மிளகா பண்ணியிருந்தேன். அந்த புளி மிளகா ரெசிபி இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.